ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகபுல்லாவில் இருக்கிற பீச்சில் இருக்கும். பீச்சுக்கு டைம் பாஸ் பண்ணலாமேன்ட்டு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை தான் உங்களுக்கு காட்டலாமேன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், சுற்றி காட்டலாம். பொதுவாகவே பீச்சுக்கு வர்றது இப்போ வந்து ஒரு ஹாப்பி மாரியாக ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ரூமில் இருக்கவங்க ரொம்ப இதாகவும் இருக்குது, ப்ரெஷராகவும் இருக்குது, டென்ஷனாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வெளில வந்துடுறது. வீட்டுக்கு பேசுகிற நேரம் போல பார்த்தீங்கன்னா இப்போ வெளில தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. வாக்கிங் போகிற மாதிரி. வாக்கிங் போகிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நீங்களும் போங்க. நம்ம மொபைல்லேயே வீடியோ வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, பார்க்க சூப்பராக தெரியுது. நான் வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸ் மொபைல் தான் வச்சுருக்கேன். பார்த்தாலும் பாருங்கள் எவ்வளோ வீடியோ குவாலிட்டியாக இருக்குங்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து மீன் பிடிக்கிறது ரொம்ப பேர் வந்து ஹாபியாகவே வச்சுருப்பாங்க. அதுமாதிரி தான் எங்கள் ஃப்ளாட்டில் ஒரு பையன் வந்து கோவாவை சேர்ந்த பையன் வந்து அதேமாதிரி மீன் பிடிக்கிறது ஒரு ஹாபியாக வச்சுருக்காரு. எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி போல் வந்து கிளம்பிடுவார். கிளம்பி போய்ட்டு இந்த இருட்டுற டைமில் தான் மீன் கிடைக்கும்ட்டு அந்த டைமில் வந்து மீன் பிடிப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நார்மலாகவே வந்து ஒரு 4:30 வந்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீன் கிடைக்குதா இல்லையாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் நேரம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஸ்டிக் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்க வச்சுருக்கிற ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 தினார்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 தினார்னு நம்ம ஊர் காசு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2700 கிட்ட வரும், அமௌண்ட்டு வரும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்டிக்கு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு தான் வந்து மீன் பிடிக்கிறாங்க. நார்மலாக ஒரு ஈவினிங் டைம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பார்க்குறதுக்கு பில்டிங்கோட அந்த பார்க்குறதுக்கு சன்செட் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் யாருக்கும் ஒரு மீனும் பிடிச்ச மாதிரி தெரியல, மீனும் மாட்டின மாதிரி தெரியல. அதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். இந்த இடத்த விட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து லாங்கில் வந்து மகபுல்லா வந்து Black 1 சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து இப்போ Black 1 இருக்கும். Black 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மீன் கிடைக்கும் அந்த இடத்துல. இருந்தாலும் இங்கே வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரையும் ஒன்றும் மாட்டலை. நம்ம வெயிட் பண்ணி பார்த்த வரையும் யாருக்கும் மீன் கிடைக்கல. கிடச்சிச்சின்னா அதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:15 ஆகிடுச்சு. அவங்க ஆனால் வெயிட் பண்ணுவாங்க. மீன் பிடிக்கிறவங்க எப்போதுமே வந்து நைட்டில் தான் மீன் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி வரையுமே வெயிட் பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்த வரையும் யாருக்கும் ஒன்றும் மாட்டலை. அதனால் நம்ம கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொய்தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பை.